பெங்களூருவின் அகரா ஏரியில் 25 வயதான AI நிறுவன பொறியாளர் நிகில் சோம்வன்ஷி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மே 8ஆம் தேதி அவரது உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் சுமார் 2 வாரங்களுக்கு பிறகு பணி அழுத்தம் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டதாக ரெடிட் மற்றும் சில பெயர் குறிப்பிடப்படாத ஊழியர்களின் கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றன. இந்திய அறிவியல் நிறுவனத்தில் முதுகலை பட்டம் பெற்ற சோம்வன்ஷி ஓலாவுக்கு சொந்தமான கிருத்ரிம் என்ற AI நிறுவனத்தில் இயந்திர கற்றல் பொறியாளராக ஆகஸ்ட் 2024 சேர்ந்தார். கல்வியில் சிறந்து விளங்கிய இவர் அமெரிக்காவைச் சேர்ந்த மேலாளர் ராஜ்கிரண் பானுகந்தியின் செயல்பாடுகள் காரணமாக ராஜினாமா செய்ததாக முன்னாள் ஊழியர்கள் சிலர் தெரிவித்துள்ளனர். ராஜ்கிரண் பானுகந்தி புதிய ஊழியர்களை தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவதும் பணிச்சுமையை அதிகரிப்பதும் வழக்கமாக கொண்டுள்ளார் எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சோம்வன்ஷி பணியாற்றிய நிறுவனம் மின்னஞ்சல் மூலம் விளக்கமளித்துள்ளது. அதில் சோம்வன்ஷி ஏப்ரல் 8ஆம் தேதி தனது மேலாளரை தொடர்பு கொண்டு தனக்கு ஓய்வு தேவை என்று தெரிவித்ததாகவும் உடனடியாக அவருக்கு தனிப்பட்ட விடுமுறை வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் ஏப்ரல் 17ஆம் தேதி கூடுதல் விடுப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் அதன்படி அவரது விடுப்பு நீட்டிக்கப்பட்டதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த விஷயத்தில் மர்மம் நீடித்து வருவது பலருக்கும் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியுள்ளது. சோம்வன்ஷியின் மரணத்திற்கான உண்மையான காரணம் குறித்து மேலும் விசாரணை தேவை என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.